சங்கீதம் 139:16. கர்த்தாவே, என் கருவை கண்கள் கண்டது. என் அவயவங்கள், உறுப்புகள், ஆர்கன்ஸ், நுரையீரல், இருதயம், கிட்னி, கல்லீரல், அப்புறம் என்ன ஈரல் இருக்கு, குடலு, இறப்பை, இன்னர் ஆர்கன்ஸ், உள் உறுப்புகள், என் உள் உறுப்புகள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அந்த உறுப்புகள் அனைத்தும் அவைகள் உருவம் கொள்ளும் நாட்களும். என்னது? 1 மாசத்துல இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், 2 மாசத்துல அந்த பேபிக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், 6 மாசம், 7 மாசம், 8 மாசம், 9ஆம் மாசத்துல கிட்டத்தட்ட அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கும், எல்லா உறுப்புகளும் வளர்ந்துருக்கும். சரிதானே? 9 மாசம் கழிச்சு நீங்க நாளை எண்ணிக்கணும், எப்ப வேணாலும் குழந்தை வரும். சரிதானா? எத்தனை மாசம் ஆயிருக்கு? பருவம் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த இன்னர் ஆர்கன்ஸ், உள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் உருவம் கொள்றதுக்கு தேவன் நாட்களை வச்சிருக்கிறாரு கர்ப்பப்பையில, அந்த கருவுல. இவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கான், ஒரு புக்குல எழுதப்பட்டிருக்கான். சரிங்களா? இப்ப பிரசனா தாயின் கர்ப்பத்துல கருவா இருந்தா ஒரு காலம் இருந்துச்சுல, அந்த கருவா இருந்த அந்த கரு, இருதயம், கிட்னி, நுரையீரல், ஒவ்வொரு பொருளா உருவாயிருக்குமா? என்னென்ன பொருள் இருக்கணும், அது எப்ப உருவம் கொள்ளணும், ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய புக்ல எழுதி இருந்துச்சான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு முக்கியமான ஆளுங்கிறத ஆண்டு பேசுறாரு. உங்க கருவுல இருந்தே தேவன் புக்கு போட்டு எழுதியிருக்கிறார். என்னென்ன ஆர்கன்ஸ், என்னென்ன உறுப்புகள், அது எப்ப உருவம் கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கு ஏதாவது தெரியுமா? அவருக்கு தான் தெரியுது. நம்பர் 1. இதெல்லாம் ஏன் எழுதுறாரு மெனக்கெட்டு? இதை எழுதி அவர் தான் வைக்கணும்னு கேட்கிறேன். கவனிச்சிங்களா? தேவனுடைய கவனம் நம்ம மேல அவ்வளவு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் நம்ம என்னைக்கா எண்ணி இருக்கிறோமா? விழுவுறதான் கணப்பாட்டு இருக்கிறோம். நிறைய விழுவுது, நிறைய உதிருது. நேற்று இவ்வளவு விழுந்துச்சு, இருக்கிறத கணக்கு பார்த்தோமா? இருக்கிற கணக்கு அவர் தெரியுது. தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நம்மளை கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நம்மளை பத்தி ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறார். சின்ன பிள்ளைக்கு சொல்றாரு, ஆனா நமக்கு உரைக்காது. ஏன்னா நம்ம அவரோட பெரிய ஆள் ஆயிட்டோம். நமக்கு உரைக்க மாட்டேங்குது. அவர் சொல்றதே காதுல வாங்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க, ஆகாயத்து பறவை பார்க்கிலும் நீங்க விசேஷமானவர்கள். ஏன் பயப்படுறீங்க? ஏன் குழம்புறீங்க? ஏன் திகில் அடைகிறீங்க? காட்டு புஷ்பங்களை பாருங்க, ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கவலைப்படாது. உங்களுக்கு தேவையெல்லாம் நானு. எல்லாரும் நினைக்கிறாங்க நமக்கு தேவை பணம். பிரதர், நமக்கு தேவை பணம். பணம் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம தான் ராசா. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு தேவை கடவுள், உங்களுக்கு தேவை தெய்வம். ஏன்னா பணத்தோட குடுமி பணத்து கையில கிடையாது. இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு அழிஞ்சு போயிடும். நேற்று இருந்த மாதிரி தெரியும், 30,000 40,000ட்டு வித்தின் வீக்ல காலி பண்ணிடுவாரு, ஓடியே போயிடும். எங்கடா போச்சுன்னு தெரியாது. ஆமா, சொத்தை அழிக்க இவ்வளவு செகண்ட்ஸ் போதும், நம்ம சொத்தை அழிச்சிருவாரு. ஆமே. அதனால பணம் இருக்கும் போயிடும், பட் தேவன் நிரந்தரமா இருக்கிறார் நம்மகிட்ட. அதுதான் நமக்கு தேவன் நான் சொல்றேன். பணம் தேவை, பணத்தோட யார் தேவை? தெய்வம் தேவை. அதனாலதான் சொல்றாரு, முதலாவது பணத்தை அல்ல, முதலாவது ஜாப்பை அல்ல, முதலாவது தேவனை தேடு. முதலாவது வேலையை தேடாத, முதலாவது பணத்தை தேடாத, முதலாவது இதை தேடு, தேவனை தேடு, கடவுளை தேடு. ஏன்னா காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவிக்கிறவர் உனக்கு உடுத்துவிக்கிறார்.
காகங்களை பறவைகளை போஷிக்கிறவர் உனக்கு போஷிக்கிறார். உன்னைய போஷிக்கிறது பணம் கிடையாது. உனக்கு ட்ரெஸ் உடுத்து விற்கிறது கம்பெனி கிடையாது. கம்பெனியை கொண்டு வருமானத்தை கொண்டு தேவன் உன்னை போஷிக்கிறார். இத புரிந்துகொள். நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல கம்பெனில நல்ல போஸ்டிங் கிடைச்சிருச்சு, கை நிறைய வருமானம் வரப்போகுது மாசம் மாசம், இனிமே நமக்கு என்ன ராசாத்தி, நம்ம அப்படி நினைக்கிறோம். இனிமே நமக்கு எதுக்கு கடவுள், பணம் இருந்தா காசே தான் கடவுளாடா சொல்லி விஷயம் பாருங்க. காசு இருந்தா போதும், கடவுள் என்னத்துக்கு? இப்படி சொல்றாலதான் வச்சு வாங்குறார், வச்சு செய்யறார். கடவுள் என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஈகோவை டச் பண்ணுது. அவர் என்னத்துக்கு? அவருடைய ஈகோவை டச் பண்ணுது. கவனமா பேசணும். அவரை மதிக்கலன்னா அவர் பயங்கர கோவம் வரும். பெத்த பிள்ளைங்க உங்களை மதிக்கலாம், கோவம் வருதா? கோவம் வருதுல்ல? படைச்சவருக்கு கோவம் வரத்தான் செய்யும். இப்பெல்லாம் வாய்கிலேயே பேசுனீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார். அதனால கர்த்தர் நல்லவர், அன்புள்ளவரை நீங்க கோவக்காரர் ஆக்காதீங்க. அவருக்கு கோபமே வராதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவர் நம்மளை குறித்து நிறைய பேசுறாரு. கிளிப்பிள்ளைக்கு பேசுற மாதிரி பேசுறாரு, சின்ன பிள்ளைக்கு பேசுற மாதிரி பேசுறாரு. ஏன்னா நான் அப்படித்தான் அதை ஃபீல் பண்றேன். மத்திய 6ஆம் அதிகாரத்தை என்ன ஆண்டவர் இதெல்லாம் பேசுறீங்க, என்னடா இதெல்லாம் பேசி புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இதெல்லாம பேசுறீங்க ஆண்டவரே, காக்கா குருவியெல்லாம் இதெல்லாம் பேசி புரியலையப்பா, விசுவாசிகள் மண்டிலே ஏறலையே, திரும்ப திரும்ப ஜாப்பை தான் தேடுறாங்க, வேலையை தர என்னைய தேட மாட்டேங்கிறாங்களாப்பா. ஃபர்ஸ்ட் யாரு தான் நமக்கு? கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். தேவனை முதலிடத்துல வைக்கிறவங்க கடைசி இடத்துல போகவே மாட்டாங்க, முன்னிலைக்கு வருவார்கள். ஆமேன். பின்னிலைக்கு போக மாட்டார்கள், முன்னிலைக்கு வருவார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கரு என்று உமது கண்கள் கண்டன. அதை சரியா வாசிக்க வேண்டியதை நான் வாசிக்கிறேன். நான், கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கரு என்று உம்முடைய கண்கள் கண்டன. கருவை பார்க்கல, பிறந்திருக்கிற கரு என்ன கருன்னு பார்த்தாரு. என்ன பார்க்கல? அவர் கருவை பார்க்கல, பிறந்திருக்கிற கரு நம்ம கருவா இல்ல வேற கருவான்னு பார்க்கிறார். நம்மாளா வேற ஆளான்னு பார்க்கிறார். கண்டன, என் அவயவங்கள் என் உறுப்புகள் ஒன்றாகிலும் நெஜத்தில் இல்லாத போதே. அது எப்படி வாசிக்கணும்னு சொல்லித்தரேன். நெஜத்துல இல்லாத போதே, நெஜத்துல இல்ல, இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உமது புஸ்தகத்துல இருந்துச்சு, அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்துல இருந்துச்சு. அதனால அந்த 139:16 அடிக்கடி எடுத்து கண்ணால பாருங்க. அதுதான் இந்த மந்தையில இந்த தொழுவத்துல ஹெட்டா போட்டு வச்சிருக்கிறாரு. இதை அடிக்கடி அதை பார்க்கணும். நான் அடிக்கடி அதை பார்ப்பேன். உங்களை பத்தி ஒரு தாழ் மனப்பான்மை, உங்களை ஆண்டவர் மறந்துட்டாரோ, கைவிட்டாரோ, கண்டுக்காம போயிட்டாரோ, பார்த்துக்காம போயிட்டாரோ, இனிமே அவ்வளவுதானோ, இனி வருவாரோ வரமாட்டாரோ, நம்ம நிலைமை மாறுமோ மாறாதோ அப்படிங்கிற குழப்பங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா சூழ்நிலை நிமித்தம் அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. பாருங்க, நீங்க உங்களை அவர் எவ்வளவு வேலி பண்ணியிருக்கிறாருங்கிறது நீங்க புரியும். ஆண்டவர் உங்களுக்காக என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய உயிரை உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அப்ப உங்களை எவ்வளவு வேலி பண்ணியிருக்கிறாரு. நமக்காக உங்களுக்காக உயிரை கொடுக்க உங்க புருஷன் கூட தயாரா இல்லை. தயாரா இருக்காங்களா? ஆனா புருஷனுக்காக உயிரை கொடுக்க நிறைய ஸ்திரீகள் தயாராக இருக்கிறாங்க. இது காலத்தின் கொடுமை. ஆனா ஆண்டவர் நமக்காக உயிரை கூட கொடுத்துட்டாரு. இன்னும் நான் சொல்றேன், அதிர்ச்சி அடையக்கூடாது. பைபிள் இருக்கான்னு கேட்கக்கூடாது. பைபிள் இருக்கிறத பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள்ல இருக்க வேண்டியதை பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறாரு, அதான் நம்ம பேச போறேன். நான், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிரை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. நான் சொல்றேன், சேர்த்து புரிஞ்சுங்க. தேவைப்பட்டா, இனி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் சாக ரெடியா இருக்கிறார். என்ன சொன்னேன்? ஒரு தடவை செத்துட்டு போயிட்டாரு உங்களுக்காக. இனி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, உன்னை காப்பாத்தணும், நான் செத்துதான் இனி நான் உன்னை காப்பாத்தணும்ட்டு இருந்துச்சுன்னா திரும்ப சாக நான் ரெடியா இருக்கண்டாங்கிறார். எத்தனை நம்ப முடியும்? இதுதான் நம்ம ஆண்டவர். ஒரு தடவை செத்து போயிட்டாரு பிரதர், இனிமே திரும்ப திரும்ப சாக மாட்டாரு பிரதர், ஐயோ பார்த்து வாழுங்க பிரதர், அந்த மாதிரி பயமுறுத்த மாட்டேன் நான். இனி ஒரு தேவை வந்துச்சுன்னா
என் பிள்ளைகளை நான் செத்துதான் இனி மீட்கணும், ரட்சிக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவருக்கு, இனி அவர் சாகிறதுக்கு தயங்க மாட்டார். உங்களுக்காக உயிரை கொடுக்க தயங்க மாட்டார். இதான் நான் அறிஞ்சிருக்கிற என் தேவன். சரிங்களா? அப்ப ஒரு தடவை செத்தாரு, சந்தோஷம். மறுபடியும் சாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, சாக ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லும் போது, இனி உங்களை என்னத்தை காப்பாத்தான் போயிடா நினைக்கிறீங்க? உங்களை காப்பாத்தான் போயிடுவாரா? எங்க திரும்பவும் சாகிறதுக்கு ரெடிங்கிறாருங்க, அப்புறம் எங்க பயப்படுறீங்க? நீ சொல்றீங்க, ஆனா எங்களால நம்பவே முடியல. நீ நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நீ நம்ப மாட்டீங்க, உங்க நம்பிக்கை வராது. ஏன்னா ஆண்டவர் நீங்க பார்த்த பார்வைலாம் வேற மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு அவரை காமிச்ச விதம்னா வேற மாதிரி இருக்கு. அதான் தைரியமா இருன்னு சொல்லி தைரியம் கொடுத்த சத்தியம். தைரியமா இரு. உனக்காக ஒரு தடவை செத்தேன்ல, ஓரா என்னோடய சாக ரெடியா இருக்கண்டாங்க. நீ கவலைப்படாம இருற, நான் இருக்கட்டா உனக்கு சாக தைரியமா இரு. சொல்லுங்க. அவர் இருக்கிறாரு எனக்கா திரும்ப சாகிறதுக்கு. நான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதாவது அவர் செத்துதான் நம்மளை காப்பாத்துற மாதிரி இருந்தனாலதான் அவர் செத்தாரு. அவரு செத்துதான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு இருந்ததுனாலதான் செத்தாரே தவிர, நான் மேல எவ்வளவு அன்பா இருக்க தெரியுமா, பாரு நான் சாக போறேன்னு அவர் சாகல. தேவை அது. அவர் செத்துதான் நம்மளை ரட்சிக்க முடியுங்கிறது லா. அதனால செத்தாரு. மற்றபடி நான் எவ்வளவு அன்பா இருக்கேன் பாரு, உனக்காக பாரு. இந்த மாதிரி லவ் ஸ்டோரின்னு அது கிடையாது. அந்த காதல் கதை இது கிடையாது. அதனால செத்தாதான் மீட்கப்பட முடியுங்கிறதுனாலதான் தேவன் நமக்காக செத்தார். அதே மாதிரி திரும்பவும் அவர் செத்தாதான் நாம மறுபடியும் ஒரு ரட்சிப்பு நடக்கணும்னா கண்டிப்பா சாவார். ஒரு தடவை இல்ல, பல தடவை சாக ரெடியா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இது பேர் தான் அனாதி சிநேகம். நம்ம மேல தேவன் வச்ச அன்பு இதுதான். புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுடைய கஷ்டங்களை வச்சு, உங்களுடைய சூழ்நிலைகளை வச்சு, உங்களுடைய பிரச்சனைகளை வச்சு தேவனுடைய அன்பை முடிவு எடுக்காதீங்க. அவருக்கு பாசம் இருக்கா? பாசம் இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த வியாதி, எதுக்கு இந்த கொடுமை, எதுக்கு இவ்வளவு பணச்செலவு? அவர் பாசம் இருந்தா உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை வச்சு அவருடைய அன்பை நீங்க கேள்விக்குறி போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அவர் அன்பா இருக்கிறார். ஏதோ காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை இந்த பாதையில் நடத்தி கொண்டு போறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் தாம் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார், திருத்துகிறார், சரி பண்ணுகிறார், பக்குவப்படுத்துகிறார், தம்முடைய வழிக்கு கொண்டு வருகிறார். அன்பு இருக்கிறனாலதான் இதெல்லாம் பண்ணுது. அன்பு இல்லை அப்படின்னா எக்கேடு கெட்டு போடான்னு போயிட்டே இருப்பார். சொல்லாமா? அப்படித்தானே இருப்பீங்க. எதுக்கு நம்ம பிள்ளை மேல எவ்வளவு கேர் எடுக்கிறோம்? அன்பு. ஏன் சத்தம் போடுறோம், கண்டிக்கிறோம், திட்டுறோம், கோவிச்சுக்கிறோம்? எதுக்கு? எக்கேடு கெட்டு போடான்னு விட என் மனசு வர மாட்டேங்குது. அன்பு இல்லாதனாலயா, அன்பு இருக்கிறதுனாலயா? அன்பு இருக்கிறனாலதான். அப்ப ஆண்டவரை நம்புற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், தேவைகள், குறைகள், குறைவுகள், கஷ்டங்கள், இக்கட்டுகள், இடர்கள் இவ்வளவு வருது அப்படின்னா அவருக்கு அன்பு இல்லாதனால இல்ல, உங்களை அவருடைய பாதைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த அன்பு பண்ற வேலை அது. இதெல்லாம் பண்ணாதான் இந்த பிள்ளை இந்த பக்கம் வரும், உலகத்தை விட்டு ஒதுங்கும், நம்மளை தேடும், நம்ம பாதத்துல விழுந்து கிடக்கும், நம்மளையே கதின் வாழும் அப்படிங்கிறதுனால அந்த அன்பு பண்ற வேலை இது. இதை நீங்க மாத்தி பிசாசு புரிய வைப்பான். அன்பா இருந்தா, பாசம் இருந்தா, உனக்கே இந்த பிரச்சனை, உனக்கே எவ்வளவு செலவு அப்படின்னு பிசாசு பேசுவான். கரெக்டா பேசுவான். ஆனா ஆண்டவர் தான் கரெக்டா சொல்லி தருவார். உன்னைய நான் சரி பண்றதுக்காக கொடுத்த ட்ரீட்மெண்ட் இது. என்னது அது? ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆண்டவர் உங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறார். ஆத்மாவை தனியா எடுத்து வச்சு வைத்தியம் போட்டு மருந்து போட்டு உட்காந்துருக்கிறாரு. பக்குவப்படுத்துறாரு. சரியில்லை, குணம் சரியில்லை, பார்வை சரியில்லை, புரிதல் சரியில்லை, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றாரு. ஆமென். அதனால ஆண்டவர் மேல தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்ததுனால ஆண்டவர் தப்பு கிடையாது. ஆண்டவர் சரியாத்தான் பண்றாரு. நாம அவருடைய கேரக்டர், அவருடைய அன்பு புரியாதனால தப்பா அவரை நம்ம புரிய வர்றோம். தப்பா பிசாசு நம்ம காமிக்கிறான். ஆமென். ஆமென்னா. அதனால ஆண்டவர்
நம்ம மேல அவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு, அவ்வளவு கவனமா இருக்கிறாரு, நம்ம மேல நம்மளை பத்தி ஒரு திட்டத்தோட இருக்கிறாரு, நோக்கத்தோட இருக்கிறாருன்னு தயவு செய்து நம்புங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வச்சு ஆண்டவரை ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஆண்டவரை நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவாவே இருங்க. கட்டாயம் அந்தந்த காலத்துல ஆண்டவர் தம்முடைய அந்த பூரணமான அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன் இப்படி நடத்தினாரு, ஏன் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு, ஏன் இதை உடனே செய்யாம லேட்டா பண்ணாரு, எல்லாத்துக்குமான பதில் காலம் பதில் சொல்லும். எது பதில் சொல்லும்? காலம் பதில் சொல்லும். ஏன் இப்படிலாம் பேசுறாரு, ஏன் இப்படிலாம் கண்டுக்காம விட்டாரு, அப்பயே போனே தடுத்துருக்க வேண்டியதானே, தடுக்காம விட்டுட்டு இப்ப பிடிப்பிடிங்க ஏன் பிடிக்கிறாரு, எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். ஆமென். அரசன் அரசன் அன்றே கேட்பான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆமா, கொல்லணும், கொன்னாத்தான் நமக்கு பிடிக்கும். நின்று கொள்ளுவோம். அதனால அரசன் வேற, அரசர் வேற, அவன் ட்ராக் வேற, அவர் ட்ராக் வேற. ஆண்டுகிட்ட வரும்போது பொறுமையா இருங்க, காலங்களுக்காக காத்துருங்க, அவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. உங்க பிரச்சனை இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வேற, அவர் வேற. பிரச்சனையோட முடிச்சு போட்டு அவரோட சண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு அவர் விட்டு போயிடாதீங்க. அவரையே பற்றி கொண்டு இருங்க. ரூத்து புருஷன் இறந்துட்டான், மாமியா தான் உண்டியா இருக்கிறா. ஆனாலும் ரூத்து பிரஜாதி. ஆனாலும் நகோமி மாமியா கும்பிடுற கடவுளை கும்பிடுறேன்னு வந்துட்டான். எடுத்த முடிவு பெரிய முடிவு. எப்படிதான் முடிவு எடுத்தாலோ தெரியல. ரூத்து கும்பிடுற கடவுள் வேற, நகோமி கும்பிடுற கடவுள் வேற. ஆனா ரூத்து நகோமியோட வந்துட்டா. எப்படி விட்டு வந்தா? நகோமி கடவுள் நல்லது செஞ்சாரா? நல்லதா செஞ்சாரு? மாமனாரையும் காணோம், கட்டின புருஷனையும் காணோம், 2 பேர் தான் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல கடவுளை மாத்துறான். யார் கடவுளை? நகோமி, மாமியா உன் கடவுளை நான் ஏத்துக்கிறேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், எங்க போறியோ நான் அங்க வருவேன், இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எப்படி இது நீ செய்வீங்களா அப்படியே? கடவுளை கும்பிட்டு நீ தான் கடவுளை கும்பிட்ட, என்னாச்சு? உன் மகன் செத்து போயிட்டான் பாரு, உன் புருஷன் செத்து போயிட்டான் பாரு, உன் கடவுள் என்னாச்சு? என் கடவுளை என்னை காப்பாத்தல, உன் கடவுளை என்னை காப்பாத்தல, 2 பேரும் கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால. அதனால ஆண்டவர் மேல கசப்பு, கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். ஆனா இயல்பு என்ன? கஷ்டம் வந்தோடனே நமக்கு எங்க குறை வரும்? ஆண்டவர், அந்த ஆள் சரியில்லை, நான் ரொம்ப சரி, அந்த ஆள் சரி, இனிமே அந்த ஆள் பக்கம் போகக்கூடாது, இனிமே அந்த ஆளை தேடக்கூடாது, இனிமே நான் பயில் பிடிக்க கூடாது, இனிமே நான் ஜெபிக்க கூடாது, நான் சரி, அவர் சரியில்லை. எப்படி? தப்பு. அவர் எப்பயுமே சரியா இருக்கிறார், நாமளும் சரியா தான் போயிட்டு இருக்கிறோம். நமக்கு புரிஞ்சுக்கிற பவர் தான் இல்லை. ஆனா தைரியமா இருங்க, கர்த்தர் நம்மோடு இருப்பார், இருந்தார், இருக்கிறார், இருக்கவும் செய்வார். அதனால அவருடைய அன்பு மாறாது. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு குழப்பங்கள் சுத்தி அடிக்குது, இவ்வளவு சூறாவளி சுத்தி அடிக்குது. இவ்வளவு சுத்தி அடிக்குதுன்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு. நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு நிப்பாட்டுவார். ஆமென். அந்த ஒரு வழி பண்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது தான் அந்த கிருபை தராரு. பொறுமையாரு. அதுதான் இந்த மாதிரி உபதேசங்களை பேசுறாரு. டே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, பிடிக்காத ஒன்று அடிக்கலாடா, பிடிச்சிருக்குடா, ஆனா உன்னை வழி கொண்டு வரணும்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படின்னு சொல்ல முடிச்சுக்கிறேன். ஆமீன். இதெல்லாம் புரிய வைக்க தான் சபை வச்சிருக்கிறேன். தப்பா புரிஞ்சுக்குவாங்கடா, வருவாங்கடா, ஒழுங்கா போதிடாடே, ஒழுங்கா போதி, தப்பா என்ன புரிஞ்சு வச்சிருப்பாங்க, இப்படி சொல்லுப்போம். அதுன்னு ஆண்டவர் சபையை வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு.